டாடா கேபிட்டலோட ஐபிஓவும் எல்ஜியோட ஐபிஓவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டாக்கா இருந்துச்சு போன வாரம். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டலோட ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆக போகுது. இதோட லிஸ்டிங் பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா ரூ. 333 வந்து இருந்தா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இஷ்யூ பிரைஸ் வந்து 326, 27 வந்து இருக்கு. ஸோ அங்கிருந்து வந்து இப்போ கிரே மார்க்கெட் பிரீமியமா இருக்கிறதே ரூ. 7 தான் வந்து இருக்கு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் கூட ஆட் ஆனா இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெகட்டிவா ரூ. 300 கூட லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனி கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டா இருக்கிற ரீசனால ரூ. 300 கூட டிஸ்கவுண்ட்ல வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இங்க டாடா கேபிட்டலோட ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இங்க லாங் டர்ம்ல பார்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதே இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இறங்க இறங்க எதனா டிப் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இது லாங் டர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ அப்ளை பண்ணவங்களுக்கு இல்ல நான் இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் எண்காக தான் அப்ளை பண்ணேன். பட் ஆனால் லிஸ்டிங் என்ன கிடைக்கல அப்படின்னு நல்லா தெரியுது. இப்போ என்ன மாதிரியான பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த டைம்ல இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் விலை தான் செய்யும். பேனிக் செல்லிங்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு உங்களுக்கு 1 இயருக்கு வந்து காசு தேவை அப்படின்னா பேனிக் செல்லிங்லாம் வந்து பண்ண வேணாம். இந்த கம்பெனி இந்த டாடா ட்ரஸ்ட் இந்த டாடா குரூப்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அப்படின்னா லைட்டா வந்து அப்பாக ஆரம்பிக்கும். நம்ம அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து ஏற ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நம்ம எக்ஸிட் கன்சிடர் பண்ணிட்டு கூட வேற எதனா ஸ்டாக்ஸ் கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனா பேனிக் செல்லிங் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ல தான் போய் முடியும். நீங்க புதுசா இந்த கம்பெனி உள்ள போறதுக்கான பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இறங்கட்டும் வெயிட் பண்ணலாம். ஸோ இதுதான் புதுசா உள்ள போறவங்களுக்கான அப்ரோச்சா இருக்கு.